Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நிஃப்டி 50 அண்ட் தென் ட்ரம்போட டேரிஃப் வார் இதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரீவியஸாக பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போகலான்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ண வருது. ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் இருக்குது. நம்ம என்னன்னே தெரியாமல் நம்ம முடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சேனல் பேட்டர்னே கண்டுபிடிச்சேன். ஓகேங்களா? ஸோ இந்த சேனல் பேட்டர்ன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணணும்னு நினச்சோம்னா, சேனல் பேட்டர்ன் பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போகும், அப்படின்னா மறுபடி கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணி இருக்குது நிஃப்டி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் பேட்டர்ன், ஓகேங்களா? ஸோ தெரியுதுங்களா, இதை தான் நம்ம வரைஞ்சி வச்சுருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ணாங்க. பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறமும் அதை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிரேக் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி பேக் டு த நார்மல் ஸ்டேஜ் நம்ம சேனலோட லெவல்ஸ்லேயே தான் இருந்தாங்க மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளேயே சரி இப்போ சேனலோட மிட் பகுதிக்கு வந்துட்டாங்க. ஓகேங்களா? மேலே ஒரு ஃபேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து 21,000 வந்து நெருங்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருக்கேன், இந்த மாதிரி வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஏதாவது இந்த மாதிரி ஒரு வேவ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து இப்படி ஒரு புல் பேக். ஓகேங்களா? அடுத்து ஒரு புல் பேக். ஸோ இந்த மாதிரி ஒரு வேவ் இருக்குது. ஸோ இந்த வேவை 3வது வேவ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஓகேங்களா மார்க்கெட் மேலே போகும். ஏன்னா இதை வந்து எலியாட் வேவ் சொல்லுவாங்க, 5 வேவ். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 5th வேவில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 5th வேவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ட்ரம்ப்போட டேரிஃப் தான் வந்து இங்கே ட்ரம்ப்போட நியூஸ் தான், அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் தான் இந்த மார்க்கெட்டை நகர்த்திக்கிட்டு இருக்குது. ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஹேண்டாக இந்த மார்க்கெட்டை மூவ் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்திங்கன்னா அவருக்கு நினச்ச மாதிரி நடந்துகிட்ருக்கு மார்க்கெட். அவர் வேணும்னா ஏற்றுறாரு, வேணும்னா இறக்குறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் ஒரு ரூமர் இருக்குது, என்னென்னா வந்து ட்ரம்ப் அவரோட ஷார்ட் பொசிஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி தான் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்து எஸ், வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஹி இஸ் அ பிஸ்னஸ் மேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா வந்து ட்ரம்ப் உள்ளே வரும்போதே ட்ரம்ப் காயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணாங்க, சம்பவம். அந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய சம்பவமாக இருந்துச்சு. ஸோ அதனால் என் மார்க்கெட் மேனிப்புலேஷனே ட்ரம்ப் தான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா குளோபல் மார்க்கெட்டே அவரோட ஒரு வாய் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணால் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் டு டாபிக் வந்துடலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் இந்த இது தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வச்சுருந்தோம். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து இப்போ இந்த லெவல்ஸ், ஓகேங்களா, 50%, அதாவது 20,700 21. ஸோ இந்த லெவல்ஸ் வந்ததுன்னா 20,700 வந்ததுன்னா, ஏன்னா வந்து அங்கே கீழே ஒரு கேப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 20,300 வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வீக்லி டைம் ஃப்ரேம்லேயே ஒரு கேப் இருக்குது, நல்லா தெரியுது பார்த்திங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு டைம் ஃபால் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட 18%. ஓகேங்களா? அங்கேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 1.5 வருஷம், ஓகேங்களா, 1.5 to 2 வருஷம். ஓகேங்களா? ஸோ என்ன மார்க்கெட் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. அங்கே பாருங்கள், 609 நாள் கிட்டத்தட்ட. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க மார்க்கெட் வந்து போகுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ விழுந்திருக்காங்க, விழுந்துட்டு சடனாக எந்திரிப்பாங்களான்னா உடனே எந்திரிக்க மாட்டாங்க. எந்திரிச்சாலும் ஆல் டைம் ஹையை உடனே பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா நமக்கு ஒரு 20%, ஓகேங்களா, 20% to 22% கரெக்ஷன் ஆகணும். கரெக்ஷன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் எடுக்கும். குறைஞ்சது ஒரு அட்லீஸ்ட் இந்த இயர் செகண்ட் குவார்ட்டர் வரைக்கும்னாச்சும் எடுக்கணும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஃபஸ்ட் குவார்ட்டர் ஃபுல்லாக. இப்போ ஏப்ரல் வந்து ஃபஸ்ட் குவார்ட்டர் முடிஞ்சிருமா? சாரி, ஏப்ரல், மே, ஜூன். ஓகே, ஜூலை, ஆகஸ்ட் அதுக்கு வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே போகிறப்ப தான் போகும். அதுக்கு முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்கேஸ் அதுக்கு முன்னாடி 21,000 இல்லாட்டி 20,700 600 500 இந்த ரேஞ்சுக்கெல்லாம் வந்தாங்கன்னா அங்கே வந்துட்டு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர், பையிங் நடக்கும். ஓகேங்களா? குளோபல் லெவலில் ஒரு அன்சர்டனிட்டி க்ரியேட் பண்ணுவாங்க மேனுவலாக, அதாவது ஒரு மேன்மேடு மாதிரி இதை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், எல்லா மார்க்கெட்டும், குளோபலில் இருக்கிற எல்லா மார்க்கெட்டும் அடி விழுந்துருச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விழ ஆரம்பித்தது நம்ம மார்க்கெட் தான். ஆனால் இப்போ நம்ம மார்க்கெட் வந்து விழுந்தது வெறும் இது வரைக்குமே விழுந்தது, இப்போது ட்ரம்ப்போட சொன்னதுக்கப்புறமும் விழுந்தது வந்து வெறும் 17% ஆனால் யூஎஸ் மார்க்கெட் இந்த ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸில் மட்டும் ஆல்மோஸ்ட் 22% விழுந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மணியை ஆர்டிஃபிஷியலாக செல் பண்ணி கீழே கொண்டு வந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா
ட்ரம்ப் தான். ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது விஷயம், வாரன் பஃபட் அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் அவரோட கேஷ் ரிசர்வை அதிகம் பண்ணி தான் வச்சுருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட மோர் தென் 300 பில்லியன் ப்ளஸ் அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் இருக்குது, கேஷ் ரிசர்வாக இருக்குது. ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஷார்ட் டேர்ம் பவுன்ஸ் வருது அப்படின்னா கூட 23,400 ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி 23,400 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா 23,300 சில்லறையில் இருக்குது. ஓகேங்களா. இன்கேஸ் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்ததுன்னா யூஎஸ்லேருந்து இறங்கலாம், இல்லாட்டி ஏறலாம். ஆல்ரெடி நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், என்னென்னா வந்து யூரோப் வந்து 25% டேரிஃப் போடுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் மேபி அஃபெக்ட் ஆகலாம். இன்கேஸ் அவங்க ரிவோக் பண்ணாங்கன்னா ஓகேங்களா, அவங்களும் நான் பாஸ் பண்ணுறேன், இப்போ எப்படி ட்ரம்ப் பாஸ் பண்ணுறேன்னு சொன்னாப்புல பார்த்தீங்களா, அதே மாதிரி பாஸ் பண்ணாப்புலன்னா இதாகும். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த 3 நான் வரைஞ்சிருக்க 2 எக்ஸ்டென்ஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 21,000 லெவல்லாம் கீ லெவலாக இருக்குது. ஸோ 21,000ங்கிற லெவல் வந்தோடனே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் நடக்கும். ஸோ இந்த 21,000 வந்து மார்க்கெட் நான் ரீச் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் 23,800 ஒரு வேளை பிரேக் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 24,250. ஸோ அந்த ப்ரைஸை தாண்டாது. ஓகேங்களா. ஸோ இதை எழுதி வச்சுக்கோங்க. நான் வந்து இதை வந்து எப்படி சொல்கிறது, என்னோடய அனாலிசிஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன், 24,250 தாண்டாது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வேண்டியக்கார போகலாம். ஓகே, சாரி மக்களே. ஸோ நம்ம வந்து இந்த அப்டேட்ஸ் எல்லாம் இதில் கொடுப்போம் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் கொடுப்போம். பை கால் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதனால் ஓகேங்களா. ஸோ டெய்லியுமே நம்ம கொடுப்போம். ஆக்சுவலாக லாஸ்ட்டு இப்போ புதன்கிழமை நடந்த எக்ஸ்பைரி டே கூட நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட் சைட்வேஸ் தான் போக போகுது அப்படிங்கிறத நம்ம திங்கக்கிழமையே சொல்லிட்டோம். ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வயலண்ட் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா புதன்கிழமை எக்ஸ்பைரி அன்றைக்கி சைட்வேஸாக இருக்கும், இல்லாட்டி திங்கக்கிழமை சைட்வேஸ்ன்னு சொல்லியிருந்தோம். திங்கள் செவ்வாய் 2 நாளும் வயலண்ட் மூவ்மெண்ட் இருந்துச்சு, நல்ல ஒரு மூமெண்டம் இருந்துச்சு, மேலே கீழே போயிட்டு இருந்தாங்க. ஆனால் புதன்கிழமை அது இல்லை. ஓகேங்களா. ஸோ நம்ம சொன்ன மாதிரி, ஏன்னா ப்ரீமியம் அதிகமாக இருந்தது, அந்த ப்ரீமியத்தை கரைக்கணும்னா வயலண்ட் மூவ்மெண்ட் கொடுத்தா கரையாது. ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சைட்வேஸ் தான் ஓட்டி ஆகணும். அதனால் ஃபஸ்ட்டு 11 மணிக்குள்ளே மேக்ஸிமம் எவ்வளோ இது கொடுத்தாங்களோ கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எப்போ நான் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். ஓகேங்களா. ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் ஏதாவது லைட்டாக வாலட்டிலிட்டி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். கரெக்டாக 11:1 என்னமோ போட்டிருந்தேன். 11:05 மேலே லைட்டாக ஒரு புல் பேக், பவுன்ஸ் பேக் நடந்தது, மார்க்கெட் மேலே போனாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இங்கேருந்து கீழே வரணுன்னா அவங்க என்ன பண்ணணுன்னா வந்து அவங்க வந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 22,200 வரைக்கும் வரணும். ஓகேங்களா. வந்தால் தான் வந்து ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி எடுத்துக்கலாம். பட் ஆனால் இங்கே அப்படி இருக்கானா இல்லை, என்ன வந்து மார்க்கெட் வந்து ஆல்ரெடி மேலே கிளம்பிடுச்சு. இப்போதைக்கு கேப் அப் ஓப்பனிங்காக நமக்கு 23,200 23,300 அந்த ரேஞ்சில் இருக்காங்க. ஓகேங்களா. கேப் அப் கேப் டவுனுக்கு நீங்கள் கிஃப்ட் நிஃப்டியில் இருக்கிறது 50 to 70 பாயிண்ட் கழிச்சிங்கன்னா எவ்வளோ பாயிண்ட் இருக்கும், அதுதான் உங்களுக்கு நிஃப்டியில் ஸ்பாட்டில் வரக்கூடிய கேப் அப் ஆர் கேப் டவுனுக்கான ஒரு ப்ரைஸாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம்.